ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மே 2022 ஜூன் 2024 வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட போயம் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின், அதுக்கப்புறம் இஆர்சி, தென் ப்ரோஸில் உள்ள 3 மார்க்கு, அண்ட் தென் போயம் ப்ரோஸு சப்ளிமெண்டட் பேராகிராஃப், அண்ட் ஆல்சோ என்னென்ன ப்ராவர்ப், இதெல்லாம் இந்த 6 பப்ளிக் கொஸ்டினில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு போயம் காம்ப்ரிஹென்ஷன். பார்த்திங்கன்னா 21லேருந்து 26 வரைக்கும் 6 இது கொடுத்துருப்பாங்க. 6 கொடுத்து அதில் நீங்கள் 4 அட்டன் பண்ணணும். ஸோ இந்த போயம் காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு 6 யூனிட் இருக்குது. ஸோ 6 யூனிட்டில் ஏதாவது 4 யூனிட் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக 4மே அட்டன் பண்ணிடலாம். ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க்கு. ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள், பப்ளிக் கொஸ்டினில் கேட்ட போயம் காம்ப்ரிஹென்ஷன் வரிசையாக நான் கொடுத்துருக்கேன். ஜூன் 2023. மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நிறைய இது ரிப்பீட்டட் கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து 2வது இஆர்சி. இஆர்சி பார்த்தீங்கன்னா 31லேருந்து 33 வரைக்கும் உங்களுக்கு இஆர்சி கேட்பாங்க. இந்த 3 இஆர்சியில் நீங்கள் 2 இஆர்சி எழுதணும். ஸோ இஆர்சியை பொறுத்தளவுக்கு 3 மார்க் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் அந்த இஆர்சியோட போயத்தோட நேம் என்ன அப்படிங்கிறத எழுதணும், அதுக்கு 1 மார்க்கு. அண்ட் தென் போயட்டோட நேம் என்ன, அதுக்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன், அதுக்கு 1 மார்க். ஸோ ஈஸியாக எல்லாருமே இதில் 2 மார்க் வாங்கிடலாம். ஸோ 2 2s are 4 மார்க்கு. நெக்ஸ்ட்டு ப்ரோஸில் உள்ள 3 மார்க்கு. 34லேருந்து 36 வரைக்கும் கேட்குறாங்க. 3 கொடுத்து நம்ம 2 எழுதணும். ஒவ்வொன்றுக்கும் 3 3 மார்க்கு. இந்த 34, 35, 36 கொஸ்டின் நீங்கள் ஒரு 4 லெசன் 4 யூனிட் தரவாக படிச்சுட்டா போதும். ஸோ என்னென்ன யூனிட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு, செகண்டு, 5th, 6th, இந்த 4 யூனிட் தரவாக படிச்சிட்டிங்கன்னா இந்த 3 கொஸ்டினில் கண்டிப்பாக 2 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ராவர்பு. பார்த்தீங்கன்னா ஒரு 100 ப்ராவர்ப் இருக்கும். நீங்கள் அதை படிச்சு பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அதை மெமரைஸ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஏன் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் 3 கொடுத்து நம்ம 3மே எழுதணும். 3க்குமே அவங்க ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு நீங்கள் படித்து வச்சுருந்தீங்கன்னா அந்த ஒரு ஞாபகம் வரும். ஸோ அந்த ஆப்ஷன் வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் எழுதலாம். ஸோ பாருங்கள், மார்ச் 2023 கேட்டிருக்காங்க. அடுத்து ஜூன் 2023. ஸோ இந்த 3 ஆப்ஷன் எழுதும் பொழுது கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் எழுதி அந்த ஆன்சர் நீங்கள் எழுதணும், அதை மறந்துடாதீங்க. ஸோ ஈஸியாக 3 மார்க்கு வாங்கிடலாம். அடுத்து ப்ரோஸ் பேராகிராஃப். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 லெசன் தரவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு பேராகிராஃப் வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு 3 யூனிட் தரவாக வச்சுக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள், ஜஸ்டிஃபை த டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி, 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா கேட்டிருக்காங்க. அடுத்து டிஸ்கிரைப் த சிச்சுவேஷன் இந்த நரேட்டர்ஸ் ஹவுஸ் ஹோல்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த சேர் வாஸ் பாட், அது கேட்டிருக்காங்க. ஜூலை 2022 வாட் மெசேஜ் இஸ் கன்வேட் த்ரூ த ஸ்டோரி 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. ஸோ அதே தான் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒய் டஸ் ஏஜி கார்டினர் சே தட் கர்டைல்மெண்ட் ஆஃப் ப்ரைவேட் லிபர்ட்டி இஸ் ரெக்யூர்ட் டு எஸ்டாப்ளிஷ் சோசியல் லிபர்ட்டி. நெக்ஸ்ட் மார்ச் 2023 ஏ நைஸ் கப் ஆஃப் டீ, அது கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஆன் த ரூல் ஆஃப் த ரோடு, அது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜூன் 2023 தீஸ் 2 children had given me a profound lesson, அது கேட்டிருக்காங்க. அடுத்து ஹவு டிட் டென்சிங் அண்ட் ஹிலாரி ப்ரிப்பேர் themselves before they set off to the summit, அது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மார்ச் 2024 டாக்டர் பர்னார்ட் பெஸ்யூ நியூ டைமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப், அது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன்ஸ் மேட் பை ஹிலரி அண்ட் டென்சிங் பிஃபோர் தே செட் ஆஃப் டு த சமிட், அது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு ஜூன் 2024 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா, அது கேட்டிருக்காங்க. அதுக்கு சாய்ஸ் எக்ஸ்பிளைன் இன் யுவர் வேர்ட்ஸ் வாட் ஃப்ரீடம் மீன்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு த ஆன் த ரூல் ஆஃப் த ரோடு. இது ரெண்டுமே ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து போயத்துள்ள பேராகிராஃப். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 யூனிட் நீங்கள் தரவாக படித்தா போதும்.
இப்போ மே 2022 பார்த்தீங்கன்னா காசுரேனா ட்ரீ அது கேட்டிருக்காங்க. அதுக்கு சாய்ஸு ஃபாதர்ஸ் அட்வைஸ் டு ஹிஸ் சன் வென் ஹீ இஸ் ஆன் த த்ரெஷ்ஹோல்ட் ஆஃப் மேன்ஹுட் அது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போயம் பேராகிராஃபு ஜூலை 2022 அதுலேயும் காசுரேனா கேட்டிருக்காங்க. அதுக்கு சாய்ஸ் வந்து யூலிசிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது காசுரேனா யூலிசிஸ் வந்து முக்கியமானது, நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து மார்ச் 2023 பார்த்தீங்கன்னா ஆல் த வேர்ல்ட் ஸ்டேஜ் அது கேட்டிருக்காங்க. அதுக்கு சாய்ஸு இன்சிடென்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் கேம்ப். நெக்ஸ்ட்டு ஜூன் 2023 த கேஸ்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கு சாய்ஸு த ஃபாதர் டு ஹிஸ் சன் அது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மார்ச் 2024 காசுரேனா ட்ரீ அதுக்கு சாய்ஸ் வந்து த்ரெஷ்ஹோல்ட் ஆஃப் அ மேன்ஹுட். இது எல்லாமே ரெண்டுமே வந்து ஆல்ரெடி கேட்டது தான். நெக்ஸ்ட் ஜூன் 2024 ஆல் த வேர்ல்ட்ஸ் இஸ் எ ஸ்டேஜ் அது கேட்டிருக்காங்க. அதுக்கு சாய்ஸ் யூலிசிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி ரெண்டுமே கேட்டது தான். அதனால் ஃபர்ஸ்ட் 3 யூனிட் தரவா வச்சுக்கோங்க. அடுத்து சப்ளிமெண்டரி பேராகிராஃபு. ஸோ இதில் வந்து 2 கொடுத்துருப்பாங்க. ரெண்டுக்குமே வந்து ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹிண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து பேராகிராஃப் மேக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து அந்த சப்ளிமெண்டரியோட ஹெட்டிங் என்ன அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அந்த நீங்கள் படிச்சிருப்பீங்களே அந்த கதை, ஸோ அந்த கதையை நீங்கள் எழுத போகிறீங்க. லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த கதையை பற்றி மாரல் இல்லை கமெண்ட் ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா லாஸ்ட்டில் ஒரு லைன் எழுதிருங்க. ஸோ ஹெட்டிங்க்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க, எக்ஸ்பிளேஷனுக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க, அந்த மாரலுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஜூலை 2022 மே 2022 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவான் டிமெட்ரிச் அதான் கேட்டிருக்காங்க. அடுத்து மார்ச் 2023 ஸோ ஈஸியாக வந்து சப்ளிமெண்டரி இதுக்கெலாம் வந்து ஈஸியாக வந்து வந்து மார்க் வாங்கிடலாம். பேராகிராஃபை பொறுத்தளவுக்கு 2 மார்க் வந்து ஈஸியாக எல்லாருமே வந்து சப்போஸ் படிக்கலைன்னா கூட ஈஸியாக 2 மார்க்கை வந்து வாங்கிடலாம். ஸோ 3 பேராகிராஃப் எழுத போகிறீங்க. 3 2 6 மார்க்ஸ் வந்து எல்லாருமே வாங்கிடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு காலையில் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின்ஸ் இதில் கேட்டிருக்க ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு அந்த எல்லாத்தையுமே வந்து இன்னொரு ட்ரிப்பு நல்லா ரிவைஸ் பண்ணிக்குவாங்க. கொஸ்டின் வந்து தமிழ் எப்படி ஈஸியாக இருந்துச்சோ அதே போல் இங்கிலீஷும் ஈஸியாக தான் வரும். ஓகே, ஆல் த பெஸ்ட்.